வணக்கம். நம்ம ஐபிஎல் ஃபர்ஸ்ட் மேட்சுக்கான ஃபேண்டசி டீம் ப்ரெடிக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் யாருக்குன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் எஸ் ராயல் சேலஞ்சர் பெங்களூர். இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னா எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம். 8 மணிக்கு இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்சுக்கான பிச் ரிப்போர்ட் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சேப்பாக் சிதம்பரம் ஸ்டேடியம் இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸ்பின்னருக்கு அசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச். மொத்தம் ஒரு 2-3 பிச்சஸ் இருக்கு. அதில் மேக்ஸிமம் ஹை ஸ்கோரிங் கிரவுண்டு தான். சேசிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டியூ ஃபேக்டர் இருந்தால் இனிஷியலாக பால் ஸ்விங் ஆகும் டூரிங் பவர் பிளே. இதில் 31 மேட்ச் சிஎஸ்கே விளையாடி இருக்காங்க. 20 வின் பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி 10 வின் பண்ணியிருக்காங்க. நம்ம சிஎஸ்கே உடைய பாசிபிள் பிளேயிங் 11 பார்ப்போம். ருத்ராஜ் கேக்வாட் இவர் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்றாரு. டெவின் கான்வே இன்ஜுரின்றதுனால அவருக்கு பதில் ரச்சின் ரவீந்திரா ஓப்பன் பண்ணலாம். சில இடத்துல என்ன ப்ரெடிக்ஷன் இருக்குன்னா எம்எஸ் தோனி கூட ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கு. பட் நம்ம ஃபைனல் லைன்ஸை போட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். 3வது இறங்கக்கூடியது அஜிங்கே ரகானே 2.0. 4வது டேரில் மிச்சல். 5வது சிவம் டூபே. நம்ம ஒவ்வொரு பிளேயரை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்ப்போம். 6வது ரவீந்திர ஜடேஜா. 7வது எம்எஸ் தோனி. 8வது ஷர்துல் தாக்கூர் ஆர் தேஷ்பாண்டே. தீபக் சகர். எம் தீக்ஷனா. 11 இன்ஜுரி. அதுக்கு பதில் முஸ்தாபிஷுர் ரஹ்மான் வரலாம், இல்லைனா மொயின் அலி வரலாம். இந்த பிளேயிங் லெவலில் சேஞ்சஸ் கேப்டன் தோனியும் டாப் மேனேஜ்மெண்ட்டும் முடிவு பண்ணுவாங்க. ஒன்ஸ் த ஃப்ரைடே ஆஃப்டர் த டாஸ். நம்ம ஆர்சிபியோடைய பிளேயிங் 11 பார்ப்போம். ஃபேஃப் டு பிளஸிஸ் நம்ம சென்னையிலிருந்து போனவர். ஆர்சிபிக்கு கேப்டனாக இருக்காரு. கிங் கோலி, விராட் கோலி அவரும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரஜித் படிதர், கிளென் மேக்ஸ்வெல், கேமரோன் கிரீன், எம் லோமரர், தினேஷ் கார்த்திக் விக்கெட் கீப்பிங், மாயங்க் டாகர், அப்புறம் ஆகாஷ் தீப், ஆர் டாப்லி அண்ட் எம் சிராஜ். இது ஆர்சிபியோடைய பாசிபிள் பிளேயிங் 11. இப்போ சென்னை சூப்பர் கிங் இந்த வெனியூவில் யார் யார் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஆர்சிபி யார் யார் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சென்னை சூப்பர் கிங்கோடைய ஃபர்ஸ்ட் பிளேயர் ருத்ராஜ் கெய்க்வாட். இவர் இந்த மேட்ச்சில் என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். கேட்ச் 17 கேட்சஸ். மோஸ்ட்லி ஃபீல்டிங் பிளேஸ் கேட்ச் பிடிக்கிற இடமா பார்த்து நிற்பார். ஸ்ட்ரைக் ரேட் 147. இதோட மெயின் திங் இந்த வெனியூவில் இவரோட ஆவரேஜ் 33, ஹையஸ்ட் ஸ்கோர் 60. சேப்பாக் ஸ்டேடியத்தில் ஆவரேஜ் 33 வச்சிருக்காரு. அதே மாதிரி ஆர்சிபிக்கு அகெயின்ஸ்டா 6 மேட்ச் விளையாடிருக்காரு. ஒரு மேட்ச் தான் 65 ரன் அடிச்சிருக்காரு. 5 மேட்ச் 35 பிலோ தான் அடிச்சிருக்காரு. 6 மேட்ச்ல ஒரு மேட்ச் தான் 65 ரன் நாட் அவுட்ல இருந்திருக்காரு. மீதி எல்லா மேட்சுமே பிலோ 35ல தான் இவர் விளையாடி இருக்காரு அகெயின்ஸ்ட் ஆர்சிபி. இதையும் நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கணும். 6 மேட்ச்ல ஒரு மேட்ச் தான் 65 ரன் அடிக்கிறார். மீதி 30-35 ஆவரேஜா லோ ஸ்கோரிங் கேமா இருந்தா ட்ரீம் டீம்ல வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிள் ஆக மாட்டார். அதுதான் இப்போ ஒரு 4 டீம் போடுறோம் அப்படின்னா அந்த 4 டீம்ல நான் ஒரு 2 டீம் ட்ரா பண்ணிடுவேன். 2 டீம் ருத்ராஜ் கெய்க்வாட வச்சுப்பேன். கேப்டன் வைஸ் கேப்டனா போட மாட்டேன் பேஸ்ட் ஆன் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அடுத்த பிளேயர் ரச்சின் ரவீந்திரா. ஒரு T20ல ஆவரேஜ் 16 தான் வச்சிருக்காரு. 20 மேட்ச் 11 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி ரீசெண்ட் ஃபார்ம் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. ஏன்னா ஐபிஎல்ல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ள வராரு. அட் த சேம் டைம் வேர்ல்டு கப்பில் 3 செஞ்சுரிஸ் போட்டிருந்தாரு. ரீசெண்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. பட் T20யோட ஆவரேஜ் கம்மியாக தான் இருக்கு. பட் ஐபிஎல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இவரை டபுள் ஆப்ஷன்ஸ்ல இவர் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா போலிங்கும் போடுவார், பேட்டிங்கும் பண்ணுவார். இது ஸ்பின் ட்ராக்ன்றதுனால இவர் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இவர் லெஃப்ட் ஆர்ம் போலர். அட் த சேம் டைம் அங்கே ஆர்சிபியில் ரைட் ஆர்ம்
பேட்டிங் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால இவர் வந்து கண்டிப்பாக டபுள் ஆப்ஷன்ஸில் இவர் யூஸ் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பிளேயர் அஜிங்கியா ரகானே 2.0. லாஸ்ட் சீசனில் வந்து நிறைய சிக்ஸஸ் அடித்தார். இவர் ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்போ தான் இவருக்கு நல்ல ரன் ஸ்கோர் பண்ணுறாரு. அதே தான் ஆவரேஜ் வந்து 32. நிறைய கேச்சஸ் பிடிக்கிற இடத்துல ஸ்லிப்பில் இருப்பார், ஆஃப் சைடில் வந்து நிற்பார். ஸோ நிறைய கேச்சஸ் பாயிண்ட் இவருக்கும் இருக்குது, ருத்ராஜ் கெய்க்வாடுக்கும் இருக்குது, ஜடேஜாவுக்கும் கேட்ச் பிடிக்கிற இடத்துல ஃபீல்டிங் வந்து நிறைய வரும். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணார்னா இவரை நம்ம வந்து பிக் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பிளேயர் டேரில் மிச்சில். இவர் வந்து அம்பத்தி ராய்டு பிளேஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவார். அதே மாதிரி 4th டவுன் இல்லை 3rd டவுன் இறங்குவார். இவர் எப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் போலிங் போடுவார், ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் செகண்ட் போலிங் போடுவார். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் நல்ல ஆவரேஜ் வச்சுருக்காரு. அதே மாதிரி டபுள் ஆப்ஷன்ஸ்லையும் இவர் இருப்பார். ஸோ இவரை வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். செகண்ட் போலிங் போடும்போது 2-3 விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது 50+ ஸ்கோர்ஸ் வந்து ஈஸியாக பெர்ஃபார்ம் பண்ணார் டேரில் மிச்சல். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சிக்ஸர் தூபே, சிவம் தூபே. போத் இன்னிங்ஸ் வெனியோடைய ஆவரேஜ் வந்து 27. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 675 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, செகண்ட் இன்னிங்ஸில் 431 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் தான் இவர் நல்லாவே வந்து பேட்டிங் நிறைய ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங் பேட்டிங் குட் ஸ்கோர், பயங்கரமான ஸ்கோர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் தான். ப்ரெஷரே இல்லாமல் ஒரு ஆடக்கூடிய ஒரு பிளேயர், ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் இருக்கார். இவர் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் கண்டிப்பாக அவரை பிக் பண்ணலாம். மொயின் அலி. ஸோ மொயின் அலி பாசிபிள் பிளேயிங் லெவலில் இருப்பாரான்னு தெரியாது, பட் இருந்தாலும் அவருடைய ஸ்டாட்ஸ் வந்து பார்க்கலாம். ஏன்னா இது சேப்பாக் ஸ்பின்னருக்கான பிச், அதனால் இதில் மொயின் அலி வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. இவர் ஆர்சிபி அகேன்ஸ்டாக 4 மேட்ச்சில் விளையாடி இருக்காரு. 79 ரன், 26 ரன் ஆவரேஜ், 3 விக்கெட் எடுத்திருக்காரு. 4 மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. 26 ரன்ஸ் ஆவரேஜும் வச்சிருக்காரு. வெனியோட ஆவரேஜ் பாருங்கள், 8 மேட்ச் 68 ரன், 6 விக்கெட்ஸ். ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் 25 ரன்ஸ் ஆவரேஜ் வச்சிருக்காரு, செகண்ட் இன்னிங்ஸில் 16 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. இவரும் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா நம்ம பிக் பண்ணலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற பிளேயர் ரவீந்திர ஜடேஜா. இவர் லாஸ்ட் இயர் 2023 கப் ஃபைனல் அப்போ 2வது பேட்டிங்கில் நல்லா ஜொலிச்சார். இவர் செகண்ட் பேட்டிங்க்கு ரொம்ப ஆப்டாக இருப்பார். போத் இன்னிங்ஸுடைய வெனியூ ஆவரேஜ் வந்து 18 ரன் வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் போலிங் அண்ட் செகண்ட் பேட்டிங்கில் தான் இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். ஃபர்ஸ்ட் போலிங்னா இவரை கண்டிப்பாக எடுக்கலாம். ரச்சின் ரவீந்திராவையும் கண்டிப்பாக எடுக்கலாம். ரகானே ஆர் மொயின் அலி அந்த மாதிரி எடுக்கலாம். 28 கேட்சஸ், 28 விக்கெட், கேட்சஸ் அண்ட் ரன் அவுட்டில் இவருக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வரும். எப்படி பார்த்தாலுமே ஒரு 4 டீமில் வந்து ஒரு டீம் தான் ட்ராப் பண்ணும், மீதி 3 டீமில் வந்து இவர் கேப்டன் வைஸ் கேப்டனாகவே இவரை நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். மகேந்திர சிங் தோனி. இவர் எப்போ வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஓப்பனிங் இறங்கினா இவரை எடுக்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் ஃபஸ்ட்டு ஒரு 3 to 4 விக்கெட்ஸ் விழுங்கிற மாதிரி டீமில் மட்டும்தான் இவரை வந்து நம்ம எடுக்க முடியும். ஏன்னா தினேஷ் கார்த்திக்கும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இல்லை விக்கெட் கீப்பிங் சைட்லேருந்து. ஸோ தினேஷ் கார்த்திக் ஆர் தோனி ரெண்டுமே ஒரே மாதிரியான பாயிண்ட்ஸ் தான் வாங்குவாங்க. இவர் தோனி வந்து விக்கெட் கீப்பிங், ஸ்டெம்பிங், கேட்சஸ்லாம் வந்து பாயிண்ட்ஸ் வரும். ப்ளஸ் கடைசி ஒரு 2 ஓவர் இருக்கும்போது ஒரு 20 ரன் அடித்தா கூட ஒரு ட்ரீம் டீம் ஃபேண்டசி பாயிண்ட்ல வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எப்போனா டாப் ஆர்டர் வந்து கொலாப்ஸ் ஆகும்போது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பிளேயர் ஷர்துல் தாக்கூர். ஷர்துல் தாக்கூர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 46 மேட்ச் 41 விக்கெட், செகண்ட் இன்னிங்ஸ் 36 மேட்ச் 47 விக்கெட். இவர் செகண்டாக போலிங் பண்ணால் இவரை நம்ம சூஸ் பண்ணலாம். சடனாக ஒரு 7வது ஓவர் 8வது ஓவர் போடுவார், 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்துருவார். அதனால தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்ணும்போது 46 மேட்ச்சுக்கு 41 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ் கம்பேர் பண்ணும்போது 36 மேட்ச்சுக்கு 47 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் நல்லா பிரதிபலிக்கிறாரு. அதே மாதிரி பேட்டிங்லேயும் வந்து ஒரு 10-15 ரன் டக்குன்னு ஆடக்கூடிய ஒரு எபிலிட்டியான பிளேயர். இவரையும் வந்து இந்த ஃபார்மேட்டில் சூஸ் பண்ணலாம் செகண்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணும்போது. தீபக் சகார் செகண்ட் இன்னிங்ஸில் 29 மேட்சஸ் 34 விக்கெட்ஸ்.
வெனியூவில் 14 மேட்சஸ் 19 விக்கெட்ஸ். ஸோ தீபக் சகர் செகண்ட் இன்னிங்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு வென் கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் என்ன நடக்கும்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3 ஓவர் போட்டுருவார், இல்லை ஃபர்ஸ்டே 4 ஓவர் போட்டுருவார், விக்கெட்டே விழாது. பட் செகண்ட் இன்னிங்ஸ்னு வரும்போது ஃபர்ஸ்ட் 2 ஓவர் போடுவார், அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் 2 ஓவர் போடும்போது நடுவில் விக்கெட்டை வந்து எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஏதாவது ஒரு சில மேட்ச்சில் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 1-2 எடுத்தாருன்னா ஒரு 2-3 விக்கெட் டக்கு டக்குன்னு எடுத்துருவார். ஸோ இதுதான் தீபக் சகருடைய ஸ்டேட்டஸ். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது எம் தீக்ஷணா. எம் தீக்ஷணா அகெயின்ஸ்ட் ஆர்சிபிக்கு 3 மேட்ச் விளையாடி 8 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இவர் போத் இன்னிங்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர். வெனியூவில் 7 மேட்ச்சு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக நல்லா விளையாடி இருக்காரு. ஸோ ஆர்சிபிக்காக பண்ணும்போது இவர் வந்து மஸ்ட் பிக்காக இருப்பார். மகேஷ் தீக்ஷணா. அடுத்தது ஆர்சிபியோடைய பிளேயிங் 11 பார்ப்போம். யார் யார் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஃபேஃப் டு பிளசிஸ், இவர் சென்னை சூப்பர் கிங்லேருந்தே சேப்பாக் ஸ்டேடியத்தில் விளையாடுறாரு. ஆர்சிபியாக இருந்தாலும் இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் சேப்பாக்கில் விளையாட போகிறாரு. வெனியூவில் 36 ஆவரேஜ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 38, செகண்ட் இன்னிங்ஸ் 34. அவர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. அதே மாதிரி போத் இன்னிங்ஸுமே இவர் இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பார். விராட் கோஹ்லி கிங் சேஸ் மாஸ்டர் 30 ரன்ஸ் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 36 ஆவரேஜும் செகண்ட் இன்னிங்ஸில் 37 ஆவரேஜும் வச்சிருக்கிறாரு. இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. கேட்ச் ரன் அவுட்டில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வரும். ஸோ இவரும் வந்து போத் இன்னிங்ஸில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஃபேஃப் டு பிளசிஸ் அண்ட் விராட் கோஹ்லி. கேமரோன் கிரீன், இவர் ஃபர்ஸ்ட் போலிங் அண்ட் செகண்ட் பேட்டிங் பண்ணார்னா இவரை வந்து செலக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க 32 ஆவரேஜ் 4 விக்கெட்ஸ். செகண்ட் இன்னிங்ஸில் பாருங்க 64 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு, 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் அருமையான ஆவரேஜ் வச்சிருக்காரு கேமரோன் கிரீன். ஸோ செகண்ட் பேட்டிங் பண்ணார்னா ஆர்சிபியில் இவரை நம்ம வந்து பிக் பண்ணலாம். கிளென் மேக்ஸ்வெல், போத் இன்னிங்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வெனியூவில் பர்டிகுலராக சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்தில் 58 ஆவரேஜ் வச்சிருக்காரு. பட் விக்கெட் எதுவும் எடுக்கல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஆவரேஜ் 28 அண்ட் 11 விக்கெட். செகண்ட் இன்னிங்ஸோட ஆவரேஜ் 28 ரன்ஸ் ஆவரேஜ் அண்ட் 29 விக்கெட்ஸ். ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறாங்கன்னா இவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பார். பட் போத் இன்னிங்ஸுமே இவர் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் ஃபார் ஆர்சிபி. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தினேஷ் கார்த்திக். தினேஷ் கார்த்திக் வெனியூ ஆவரேஜ் 15 ரன்ஸ், ரொம்ப புவர் ஆவரேஜ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 27 ரன்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் 23 ரன்ஸ் ஆவரேஜ். ஸோ இவர் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் பெர்ஃபார்ம் பண்ணார். பட் சேப்பாக் பிச்சில் இவர் நிறையா விளையாடி இருப்பார். பட் ஆவரேஜ் 15 தான் வச்சிருக்காரு. பட் இந்த மேட்ச் வந்து பாசிபிள் ஆனால் ஸ்கோர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு 15 பால் ஆடிட்டார்னா ஒரு 30-35 ரன் அடிப்பார். ஸோ தோனிக்கு பதில் இவர் எடுக்கலாம். இன்கேஸ் தோனி ஓப்பனிங் இறங்கினா தினேஷ் கார்த்திகை ட்ராப் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பிளேயர் ரஜித் பட்டிதர். இவர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் வெனியூ வந்து 2 மேட்ச் 9 ரன் 4 ஆவரேஜ். ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் ஒன்றுமே பண்ணலை அவர். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் வந்து 53 அண்ட் செகண்ட் 20 ஆவரேஜ். இந்த வெனியூவில் 2 மேட்ச் விளையாடிருக்காரு, 9 ரன் தான் அடிச்சிருக்காரு, 4 ரன் தான் ஆவரேஜ் இந்த வெனியூவில் பொறுத்த வரைக்கும். ஸோ இவரை ட்ராப் பண்ணி நம்ம பார்க்கலாம். இவரை டீமில் பிக் பண்ணாமல் ட்ராப் பண்ணலாம். ஒரு 4 மேட்ச்சில் வந்து 2 மேட்ச் கண்டிப்பாக ட்ராப் பண்ணலாம், 2 மேட்ச் வந்து இவரை வந்து எடுக்கலாம். இப்போ எப்படின்னா இந்த ஸ்டாட்ஸ் படி ஒரு 2 டீம் போகணும். இந்த ஸ்டாட்ஸுக்கு ஆப்போசிட்டாக ஒரு 2 டீம் வந்து நம்ம போடணும். போடும்போது 4 டீமில் ஒரு டீம் வந்து நம்ம கிராண்ட் லீக் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிற பிளேயர் எஸ் பிரபுதேசாய். இதில் வந்து இம்பேக்ட் பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்க, அதே மாதிரி பிளேயிங் லெவலில் வராத பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ வெனியூவில் இருக்கணும் இது வரைக்கும் விளையாடலை. ஸோ ஃபர்ஸ்ட் 6 மேட்சஸ் 37 ரன்ஸ் 7 ரன்ஸ் ஆவரேஜ். அண்ட் செகண்ட் இதில் பாருங்கள் 65 ரன்ஸ் 16 ரன்ஸ் ஆவரேஜ். இவர்கிட்ட இந்த ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் எதுவும் T20ல இல்லை. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது முகமது சிராஜ். வெனியூவில் 4 மேட்சஸ் 3 விக்கெட்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 31 மேட்ச் விளையாடி 31 விக்கெட். அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் 48 மேட்ச் ஆடி 47 விக்கெட். ஆவரேஜான ஒரு மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறாரு.
இதுதான் சிராஜ். வெனியூல 4 மேட்சஸ் 3 விக்கெட், டீசெண்டாக ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. இவரை வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக போடாமல் நார்மல் பிளேயராக நம்ம ட்ரை பண்ணலாம், இல்லை ஸ்கிப்பும் பண்ணலாம். ஒய் டயால் எஸ் டயால் வெனியூவில் இது வரைக்கும் விளையாடல. 12 மேட்சுக்கு 13 விக்கெட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 8 மேட்ச் 5 விக்கெட், செகண்ட் இன்னிங்ஸில் 6 மேட்ச் 8 விக்கெட். செகண்ட் இன்னிங்ஸ்க்கு இவரை நம்ம வந்து பிக் பண்ணலாம். கரண் சர்மா வெனியூவில் 2 மேட்சஸ் ஒரு விக்கெட்டுமே எடுக்கல. அட் த சேம் டைம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 29 மேட்சஸ் 29 விக்கெட் அண்ட் 43 மேட்சஸ் 43 விக்கெட். ஸோ இவர் வந்து ஒவ்வொரு மேட்சுக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. பட் இந்த வெனியூவில் இவரும் விக்கெட் எடுக்கல. ஏன்னா நம்ம சென்னை சூப்பர் கிங் பிளேயர் வந்து ஸ்பின் நல்லா விளையாடுவாங்க. ஸோ ஸ்பின்னில் வந்து மேக்ஸ்வெல், கரண் சர்மா இவங்களுடைய விக்கெட்லாம் வந்து விக்கெட் விடுறதுங்கிறது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். சிவம் தூபே, மொயின் அலி எல்லாருமே ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். அதுக்கப்புறம் அல்சாரி ஜோசப் இது வரைக்கும் வெளியில் விளையாடினதில்லை. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 11 விக்கெட் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ்ல 8 மேட்ச் 9 விக்கெட். ஸோ இவரும் ஒவ்வொரு மேட்சுக்கு ஒவ்வொரு விக்கெட் எடுப்பார். போத் இன்னிங்ஸுமே இவரை வந்து நம்ம பிக் பண்ணலாம். பேட்டிங்லேயும் வந்து ஒரு நல்ல ரன்ஸ், ஒரு 20 ரன்ஸ் 15 ரன்ஸ் வந்து அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. கேப்டன் பிக்ஸ் அண்ட் வைஸ் கேப்டன் பிக்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். சிவம் தூபே, ரச்சின் ரவீந்திரா, கிளென் மேக்ஸ்வெல், டேரில் மிச்சல், ஷர்துல் தாக்கூர் சடனாக ஒரு 3 to 4 விக்கெட்ஸ் எடுப்பார். அப்படி எடுக்கும்போது 120, 130 அண்ட் 140 அந்த மாதிரி ஒரு லோ ஸ்கோரிங் கேமாக இருந்தால் இவர் கேப்டனாக வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கிளென் மேக்ஸ்வெல் ஒரு 30+ ரன்ஸும் 2 விக்கெட் எடுத்தாருன்னா அவரும் வருவார். சிவம் தூபே திடீர்னு 2 ஓவர் போடுவார். அட் த சேம் டைம் வந்து பேட்டிங்கில் ஒரு 30-40 ரன் 50 ரன் அடிப்பார். நம்ம லாஸ்ட் ஃபைனல் மேட்ச்சில் இவர் வந்து ஒரு 20 ரன்ஸ் அடித்து நாட் அவுட்டில் இருந்திருப்பார். ஸோ வின் பண்ணுறதுக்கு இவரும் ஒரு காரணம். ரச்சின் ரவீந்திரா, டேரில் மிச்சல் இவங்க 2 பேருமே நியூசிலாந்து பிளேயர். இவங்க 2 பேருமே ரீசெண்டாக நல்லா ஃபார்மில் இருக்காங்க. இந்த 2 பேருமே டபுள் ஆப்ஷன்ஸ் உள்ளவங்க. ஸோ இவங்களையும் வந்து நம்ம வைஸ் கேப்டனாக பிக் பண்ணலாம். அதுக்கப்புறம் விராட் கோஹ்லி செகண்ட் பேட்டிங்கில் நல்லா சேஸ் பண்ணுவார், விக்கெட்டே விட மாட்டார். ஃபேஃப் டு பிளஸிஸும் விராட் கோஹ்லியுமே சேசிங்கில் நல்லா ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பிக்ஸ். Thank you for watching. Thank you.